Hello friends, welcome to Rainbow Flavours. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டான கீ ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி எல்லாத்துக்கூடயும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அதை நம்ம எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஹீட் ஆனதும் அதில் கிராம்பு 6, பட்டை 3, ஏலக்காய் 4 இதை சேர்த்துடலாம். இது கூட 2 பிரிஞ்சி இலையும் சேர்த்துடலாம். இது கூடவே நீல நீளமாக கட் பண்ணி வச்ச 1.5 மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். இந்த வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கணும்னு இல்லை, கண்ணாடி பதம் வர வரைக்கும் வந்தாலே போதும். அடுத்து காரத்துக்கு இதில் 5 பச்சை மிளகாயை 2ஆக வெட்டி சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப சேர்க்க வேண்டாம், கம்மியாக சேர்த்தாவே போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து 1/2 கப் புதினா கொத்தமல்லியையும் இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். முந்திரி பருப்பை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 8 முந்திரி பருப்பை 2ஆக உடைச்சி சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பை ஊற வச்சு சேர்க்கும் போது சாதம் கலர் மாறாமையும் இருக்கும், முந்திரி பருப்பு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினாவே போதும். இது கூடவே ஒரு தக்காளியை பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக தக்காளியை கட் பண்ணி போட வேண்டாம், இல்லைன்னா ரைஸோட கலரே மாறிடும். தக்காளியை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு டைம் வதக்கினாவே போதும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை இந்த டைமில் சேர்த்து விட்டுருங்க. அடுத்து இதில் தண்ணி சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் 3 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. நான் 3 கப் ரைஸ் எடுத்துருக்கனால இதில் 4.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம ரைஸை சேர்த்துடலாம். நான் இந்த கப்பால் 3 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ரைஸை சேர்த்துடலாம். பாஸ்மதி ரைஸை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கழுவி ஊற வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடலாம். ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ விசில் போடாமல் குக்கரை மூடி வச்சிடலாம். இதில் ஸ்டீம் வந்ததும் நம்ம விசில் போட்டுக்கலாம். இப்போ ஸ்டீம் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, நம்ம விசிலை போட்டுடலாம். அடுத்து இதுக்கு கார்னிஷ் பண்ணுறதுக்கு ஃப்ரைட் ஆனியன் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா உதிர்த்து விட்டுட்டு சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இதை சேர்க்கும் போது டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, இதை நம்ம தனியாக வச்சிடலாம். இதை 2 விசில் வர வரைக்கும் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குக்கரில் ப்ரெஷர் அடங்கினதும் 20 நிமிஷம் கழிச்சு இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரைஸ் நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு. நல்லா ரைஸ்லாம் உதிரியாக குக் ஆகிருக்கு. இது மேலே இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் ரெயின்போ ஃப்ளேவர்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.